வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. தற்சோதனை வடிவத்திலே திருமூலர் ஏ குழு அன்பர்கள் 87% தொடர்ந்து பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. முதலிடம் கோரக்கர் ஏ அணி 84% பெற்று 2ஆம் இடம். கருவூரார் பி அணி 81% பெற்று 3ஆம் இடம். 80%க்கு மேல நம்ம வாங்கியிருக்கோம். மகிழ்ச்சி. அதுபோக 4லிருந்து 17 இடங்கள் தொடர்ந்து நம்ம எல்லா அணிகளும் சிறப்பாக தற்சோதனை பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சிறப்பாக நாம் செய்து 100% என்ற இலக்கை நாம் அடையணும். சென்ற வாரம் 68%லிருந்து 70% வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இன்னும் ஆன்மீகத்தினுடைய வெற்றி என்பது இந்த தற்சோதனை படிவத்துல தான் இருக்குது. அதனால நாம இதை இன்னும் தீவிரமா நீங்க எந்த அளவுக்கு வகுப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, பயிற்சிக்கு தியானத்துக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அந்த அளவிற்கு இந்த தற்சோதனை படிவத்திற்கும் நாம மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் உண்மையான ஒரு நம்ம வாழ்க்கையினுடைய உயர்வுக்கான ஒரு வழிகாட்டியாக இருக்குங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி கொண்டு, முதல் 3 இடங்களை பிடித்த திருமூலர் ஏ, கோரக்கர் ஏ, கருவூரார் பி குழு அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தொடர்ந்து மற்ற எல்லா குழுவும் இன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம குழுவில் இருக்கிறவங்கள செயல்படாதவங்கள செயல்பாட்டு கொண்டு வர்றதுக்கு அந்த குழு தலைவர்கள் மற்ற அன்பர்கள் எல்லோரும் அவர்கிட்ட பேசி ஊக்கம் அளித்து அவங்களையும் கலந்து கொள்ள சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இதுக்காக தான் மண்டே மீட்டிங் வச்சிருந்தவங்க ஐயா. ஆனா பொறுப்பாசிரியர்கள், குழு பொறுப்பாசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு அன்பர்களுக்கும் தனிப்பட்ட முறையில கால் பண்ணி பேசுறோம். ஆனா 3 நாள் அவங்க பண்றாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 நாள் பண்ணாம விட்டுடுறாங்க. அந்த கேப்ல நம்ம போன் பண்ணாலும் அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்காமான்னு சொல்லி கேட்டாலும் அவங்க எனக்கு இருக்கு, குழுவுல இருந்து நீக்காதீங்கன்னு அப்படி சொல்றாங்க. தொடர்ந்து இப்படியேதான் பண்றாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க ஐயா. டெய்லியும் கால் பண்ணி சொல்லிதான் அவங்கள தற்சோதனை படிவம் நிரப்ப சொல்றாங்களாம். ஒரு 3 நாள் டெய்லி சொல்லிட்டு 4வது நாள் மறுபடியும் கால் பண்ணும்போது அவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திருப்பி தொடர்ந்து இது பண்ணாலும் வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணாதான் எடுக்கிறாங்க, தெரிஞ்ச நம்பர்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஐயா. அதுக்கு என்ன பண்றதுன்னு அந்த அளவுக்கு இருக்கிறவங்கள தனி குரூப்பா ஃபார்ம் பண்ணிருங்கன்னு நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி போட்டாலும் அவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வில்லிங்கா தானே இருக்கோம், ஏன் மாத்துறீங்க? இன்ட்ரெஸ்ட் வில்லிங் இருக்குன்னா அந்த இன்ட்ரெஸ்டோட வெளிப்பாடு தாமா இந்த தற்சோதனை படிவமே. நான் ஒரு வகுப்புல இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னா அதற்கு என்ன சான்று அப்படின்னா, நான் அங்க சொல்ற விஷயத்த செய்யறதுதான் சான்று. செய்யாம விடுறதே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுக்கான அர்த்தம். சரி, செய்யாம விட்டாலும் இன்னொருத்தர் கூப்பிட்டு சரி ஞாபகப்படுத்துறாங்க, அது கூட பரவாயில்ல. அது ஆரம்ப காலத்துக்கு ஓகே. பட் இப்ப கிட்டத்தட்ட 8 மாசம் 10 மாசம் ஆகுறப்போ இன்னுமே நமக்கு ஒருத்தங்க ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை. காமனா ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்ல தற்சோதனை பின்ன பண்ணிட்டீங்களான்னு ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிட்டு பேசுறது இப்போ வரைக்கும் இருக்குதுன்னா நாம அவங்க ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். அப்படி ரொம்ப சிரமமா இருக்கிற அன்பர்களை தனி குரூப்பா போட்டு ஃபாலோ பண்ணிருங்கன்னு சொல்றேன். அப்போ என்ன ஆகும்னா ஏன்னா இந்த புலிப்பாணி 24 பேர்ல 12 பேர் ரெகுலரா பண்றாங்க. மிச்ச 12 பேர்ல ஒரு 4-5 பேர் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அந்த 4-5 பேரை ரிமூவ் பண்ணி வேற குரூப்ல சேர்த்திட்டீங்கன்னா இவங்க டீமோட மார்க் ரொம்ப ஹையா வந்துடும். அப்ப அந்த குழுவில் இருக்கிறவங்க கொஞ்சம் தொடர்ந்து பண்ணாதவங்களை இனம் கண்டுபிடிச்சு
அவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப்பை ஒன்று கிரியேட் பண்ணிருக்கு. அப்புறம் அவங்க ரெகுலரா ஓகே. பண்ணும்போது இதுக்குள்ள வரட்டும். அது ஆல்ரெடி அப்படிதான் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது நீங்க கொஞ்சம் ஆமாங்க ஐயா. கவனத்துல எடுத்து அதை அடிக்கடி அதை பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் செய்யறவங்களுக்கு ஒரு ஒரு சிரமம் இல்லாத ஒரு நிலை வரும். சரிங்க ஐயா. பேசிடுறோங்க ஐயா குழுலையும். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. பிரம்மஞான தத்துவத்தை நாம் இப்ப ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இறைநிலையின் தரம் திறமெல்லாம் தெளிவாக பார்த்து இப்ப நிறைவாக எங்க வந்திருக்கிறோம்? மதங்களினுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவா சிந்திச்சிருக்கிறோம். எல்லா மதங்களுடைய நோக்கமும் ஒண்ணுதான். என்ன? இறை உணர்வும் அறநெறியும் தான் எல்லா மதங்களும் நமக்கு போதிக்கிற பாடமாக இருக்கிறது, இல்லையா? சரி, அதுல இப்ப ஃபைனலா நம்ம எதை சிந்திச்சோம் அப்படின்னா, மெய்ப்பொருள் ஒன்றே என்கின்ற ஒரு சிந்தனைய நாம தொடங்கி இருந்தோம், இல்லையா? இப்ப மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்த வெளி இறை ஆற்றல், அது எத்தனை என்பதில், அது எது என்பதில் இன்னும் இந்த சமுதாயத்துல நிறைய சிக்கல்கள், தெளிவின்மை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம், இல்லையா? அப்போ மெய்ப்பொருள் என்று எல்லா மதங்களிலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. மெய்ப்பொருள் என்றோ, இறைவன் என்றோ, கடவுள் என்றோ, அல்லது இயற்கை என்றோ, சூன்யம் என்றோ, பால் என்றோ ஏதோ ஒரு பொருளை எல்லா மதங்களும் குறிப்பிடுது. அப்ப அந்த மெய்ப்பொருள் என்பதற்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறத மகரிஷி சிந்திக்கிறாங்க. ஏன்னா இது இப்படி சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த உலகத்துல எந்த மதங்கள் மக்கள் துன்பம் இல்லாம வாழணும் அப்படிங்கிறதுக்காக மகான்கள் உருவாக்கினார்களோ, அந்த மதங்களை கொண்டுதான் அதிகப்படியான கொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. சரி, தர்ம யுத்தம், புனித போர், சரிங்களா? எத்தனையோ விதமான போர்கள் இந்த மதத்தினுடைய அடிப்படையிலே, கடவுளினுடைய அடிப்படையிலே நிகழ்ந்திருக்குது. இதுதான் மிகப்பெரிய அறியாமையினுடைய உச்சம். அப்ப எந்த மதம், எந்த கடவுள் மனித குலத்தில் இருக்கிற துன்பத்தை எல்லாம் போக்குறதுக்காக என்று உருவாக்கணுமோ, அந்த மதம், அந்த கடவுளை வைத்துக்கொண்டே இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாரும் பயங்கரமா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. அப்ப அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாரு? கடவுளை பற்றிய தெளிவு நமக்கு இல்லாததால நிறைய பேர் நம்மளை ஏமாத்துறாங்க. கடவுள் பெயரை சொல்லிக்கொண்டு நிறைய பேரு சாதாரண மக்களை ஏமாத்தி கொண்டு பிழைத்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். கடவுள் என்பது எல்லையற்ற சக்தி. அதுக்கு யாரும் மாற்று கருத்து சொல்ல வரல. பட் அது தெளிவான விளக்கம் நமக்கு தெரியாததால நிறைய பேரு அதுல பரிகாரங்கள் அது இதுன்னு போய் கடவுளுக்கு இதை செஞ்சா அதை கொடுப்பாரு, அதை செஞ்சா இதை கொடுப்பாரு, இப்படி எல்லாம் நிறைய ஏமாந்து போறோம். அப்ப உண்மையாலுமே கடவுள் என்பது எது? மெய்ப்பொருள் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, மெய்ப்பொருள் என்றால், மெய் என்றால் உண்மை, சரிங்களா? பொருள் என்றால் மாறாதது. ஒன்று உண்மையானது, அது மாறாததாக இருப்பது, மாற்றத்திற்கு உட்படாததுதான் பொருள், சரிங்களா? அப்ப மெய்ப்பொருள் என்பது உண்மை பொருள், அது என்றும் மாறாதது. அப்படி என்றும் மாறாதிருக்கிற ஒன்றே ஒன்று, அது சுத்த வெளிதான், சரிங்களா? இத மகரிஷி அவங்க முதல் கொண்டு பல ஞானிகள் உணர்றாங்க.
அப்ப திருவள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளினுடைய விளக்கம் என்ன? இதுக்குள்ள அத்தனை ஞானமும் அடங்கி இருக்குது இந்த திருக்குறளுக்குள்ள. எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும், எந்த பொருள் எந்த தன்மையில இருந்தாலும் அப்பொருள் அந்த பொருளினுடைய மெய்ப்பொருள் உண்மை பொருளை காண்பதுதான் அறிவு. இப்போ ஒரு ஆப்பிள் எடுத்துக்கோங்க. பாக்குறப்ப ஆப்பிள் மாதிரி காட்சி அளிக்குது. அந்த ஆப்பிள 2ஆ பீஸ் போடணுங்க. 2 துண்டா வருது. அதை எடுத்து 2ஆ பீஸ் பண்ணீங்கன்னா 4 துண்டு. இன்னும் 2ஆ பீஸ் இப்படியே வெட்டிட்டே போனீங்கன்னா கடைசியா அணு அளவுக்கு துண்டாக நிற்கும். கரெக்டா? சரிங்களா? அப்ப ஆப்பிள் என்பது என்ன? அணுக்களுடைய கூட்டு. சரிங்களா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொருட்களுமே அணுக்களுடைய கூட்டு. சரி, அப்போ இந்த அணுக்கள் அதைய உள்ள பிரிச்சு போனோம் அப்படின்னா என்ன இருக்குதுன்னா, சுத்த வெளியாகி இறைவன் இருக்கிறான். ஒவ்வொரு அணுவுக்கு மையத்திலேயே இறையாற்றல் இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அப்ப அந்த பொருள் இப்ப எப்படி தெரியுது? இறைவனாக தெரிகிறது. ஆப்பிள் இதை நுட்பமா உள்ள பிரிச்சு போனீங்கன்னா அணுக்களை இன்னும் நுட்பமா பிரிச்சு போனீங்கன்னா சுத்தவெளி இறைவன். அப்ப எந்த பொருளை நீங்க இப்படி பிரிச்சு போனாலும், நம்மளை பிரிச்சு போனாலும் சரி, எந்த பொருளை நீங்க பிரிச்சு போனாலும் உள்ள அணுக்கள் சுத்தவெளி கடைசியா வரும். அப்ப எல்லா பொருளும் என்னவாக இருக்கிறது? இறைவனே அந்த பொருளாக இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இறுதி உண்மை. இதைத்தான் ஞானிகள் உணர்றாங்க. இதை உணரும் போதுதான் அவர்கள் ஞானிகள் என்று சொல்கிறார்கள். அவனில் தான் நீ உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது என்று கேட்கிறார். அவனுக்குள்ளதான் நாம் இருக்கிறோம், நமக்குள்ளதான் அவன் இருக்கிறான். அவன் வேற நான் வேற, பிரிவில்லை. நீயே அவனாக இருக்கிறாய், அவனே நீயாக இருக்கிறாய். அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளை எப்படி பார்க்கணும்? இறை காட்சியாக பார்க்க வேண்டும். அதான் உண்மையான அறிவுக்கான அடையாளம் என்று சொல்கிறார். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு பாருங்க அடுத்த குறள்ல. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு என்று சொல்கிறார். இப்போ பொருள் என்பது அழியாதது, மாறாதது என்று சொன்னோம். இப்ப நாம பார்க்கிற பொருள் எல்லாம் அழியக்கூடியது தானே. நமது உடல் அழியக்கூடியது, நாம வச்சிருக்கிற செல்போன் அழியக்கூடியது, நாம பார்க்கிற எல்லா பொருட்களுமே அழியக்கூடிய தன்மை கொண்டது. ஏன் அந்த பூமி கூட ஒரு நாள் அழியக்கூடியதுதான். அப்ப இது எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லி பழகிட்டோம். பொருள் பொருள்னு சொல்லி பழகிட்டோம். ஆனால் பொருள் என்றால் அதற்கு மீனிங் என்ன? அது மாறாதது, அது அழியாதது. அப்ப தப்பா சொல்லி பழகிட்டோம் நம்ம. பொருள் அல்லவற்றை, பொருள் இல்லாதது எல்லாம் பொருள் என்று உணரக்கூடிய மருள் மயக்க நிலை. சரிங்களா? ஒன்றை காணல் நீரை பார்க்கிறோம், அங்க ஆக்சுவலா நீர் இல்லை, பட் நீர் இருப்பது போல தெரிகிறது. இது மயக்கம், மாயை. அது போல மனித வாழ்க்கையில நாம எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கக்கூடிய தன்மையும் நம்மகிட்ட இல்லை. பொருள் இல்லாதது எல்லாம் பொருளா பார்த்து நம்ம வாழ்க்கையில நிறைய துன்பங்களுக்கு சிக்கிக் கொள்கிறோம். அப்ப அவற்றிலிருந்து விடுபடணும்னா மெய்ப்பொருளை பற்றிய தெளிவு நம்மளுக்கு வேணும். அப்ப மகரிஷி ஒரு 2 கேள்விகள் கேட்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மத தலைவர்களையும் ஒரு இடத்துல ஒன்றாக கூட்டி அவங்க கிட்ட 2 கேள்விகள் கேட்கணும்னு மகரிஷி சொல்லுவாங்க அடிக்கடி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சமுதாய அமைதிக்கு. என்ன கேள்வி? தெய்வம் என்பது ஒன்றா பலவா? இதுதான் முதல் கேள்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? தெய்வம் என்பது ஒன்றா பலவா? இது முதல் கேள்வி. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து சிந்திக்கணும். இதுல
தெய்வம் ஒன்று என்று சொல்லக்கூடிய பல மதங்கள் இருக்கும், தெய்வம் பலது என்று சொல்லக்கூடிய பல மதங்கள் இருக்கும். இப்ப எல்லா மதங்களையும் உட்கார வச்சு ஆய்வு செய்தா இந்த பலது என்று சொல்லக்கூடிய மதங்களினுடைய இறுதி நிலையும் ஒன்று என்றுதான் இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்து தர்மம் எடுத்துக்கோங்க. அதுல பல்வேறு தெய்வங்களை நாம வழிபடுறோம். அப்ப தெய்வம் பலவாறு இருக்குதா அப்படின்னு சிந்திச்சோம் அப்படின்னா உண்மை என்னன்னா பலவாறு இல்லை. ஏகன் அநேகன் என்று சிவபுராணத்தில் ஒரு வரி வரும். இறைவனை பற்றி பாடும்போது ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன்னா ஒருவன், அநேகன்னா பலது. அப்ப ஒருவனேதான் பலதாக மாறி இருக்கிறான். இப்படி எல்லா மதங்களுடைய சிந்தனையும் நம்ம எடுத்து ஆழ்ந்து சிந்திச்சோம்னா எல்லாரும் கொடுக்கிற ஒரு விடை என்ன? ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதுதான் எல்லா மதங்களுடைய சாரமாக வருகிறது. அப்ப எல்லா மத தலைவர்களும் உட்கார்ந்து சிந்திச்சாங்கன்னா விடை என்ன வரும்? தெய்வம் ஒன்றுதான் என்று வரும். சரி, அது ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இது ஒரே நாள்ல வந்துடாது, நீண்ட நாட்கள் உட்கார்ந்து அவங்க சிந்திக்கணும். அப்பதான் அந்த உண்மை அவங்களுக்கு புரியும். ரெண்டாவது மகரிஷி என்ன கேட்கிறாரு, சரி அப்ப ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்க, அப்ப எந்த பேராற்றலை தெய்வம் என்று உணர்ந்து அறிவில் முழுமை பெறுவது எதுன்னு நீங்க சொல்லணும். ஒண்ணுன்னு மட்டும் சொல்லிட்டா பத்தாது, அது எது? அப்பதான் மகரிஷி நமக்கு பெரிய சப்போர்ட் பண்றாரு. அப்ப சுத்த வெளிதான் எல்லையற்றது, எங்கும் உள்ளது, அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமை கொண்டது, அனைத்தையும் தன்னில் ஊடுருவுக்கு விட்டுக்கொண்டு தான் எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி நிற்கக்கூடிய பாய்ம பொருள் என்று சொல்வார். சரிங்களா? அப்ப அத்தகைய தன்மையுடையது எது என்று கேட்டால் அது சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள் மட்டும்தான். அப்ப இந்த முடிவுக்கு எல்லாரும் வரணும், எல்லோரும் வரணும். அப்ப மெய்ப்பொருள் எத்தனை, இறைவன் எத்தனை? ஒருவன் தான் இறைவன். சரிங்களா? அவனை சுத்த வெளி என்று சொல்கிறோம். இன்னும் பல்வேறு பெயர்கள் அதுக்கு இருக்குது. வெட்டவெளி, இறைவெளி, பிரம்மம், ஆதி, அனாதி, இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். மெய்ப்பொருள் என்றால் உண்மையான பொருள். ஆக்சுவலா நம்ம பொய்ப்பொருளை எல்லாம் பொருள் பொருள்னு சொல்லி பழகுனதால இறைவனுக்கு பொருள் என்பதுதான் மீனிங். ஆனா இப்ப இறைவனையே நம்ம மெய்ப்பொருள் என்று சொல்ல வேண்டிய கடமைக்கு வந்துட்டோம். ஏன்னா பொருள் இல்லாதெல்லாம் பொருள் பொருள்னு சொல்லிட்டோம். சரி, இப்ப பால் இல்லாதது எல்லாம் பால் பால்னு சொல்லிட்டா உண்மையான பாலுக்கு வெறும் பால்னு சொல்ல முடியாது. அப்ப அது உண்மையான பால் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பரம்பொருள், பரம் என்றால் பெரிதிலும் பெரிதானது என்று அர்த்தம். அதே போல சிறிதிலும் சிறிதானது என்ற அர்த்தமும் பரம் என்ற சொல்லுக்கு இருக்குது. அப்ப பரம்பொருள் என்றால் பெரிதிலும் பெரிதான பொருள், அது இறைதான். அதற்கு சிவம் அது அசையாமல் இருப்பதால், சக்தி அது அசைவதால், கடந்து உள்ளே சென்றால் அதனை காண்பதால் கடவுள், அல்லாஹ் நிகரற்றவனாக இருப்பதால் அல்லாஹ், பரமபிதா எல்லாவற்றிற்கும் ஆதி தந்தையாக இருப்பதால் பரமபிதா. இதைத்தான் 6 சமயங்கள் என்று இந்து தர்மத்துல சொல்லுவாங்க. சைவம், சாக்தம், வைணவம், சௌரம், காணாபத்தியம், கௌமாரம் என்று 6 சமயங்களாக இறைவனை வழிபட்டார். சைவ சமயம் முழுமையாக சிவத்தை வழிபட்டு வந்தார்கள். சிவம் என்பது சுத்த வெளி, மெய்ப்பொருள். அதை நேரடியாக வழிபடக்கூடிய சமயம் சைவ சமயம். இருப்பு நிலையாகிய சுத்த வெளியை வணங்குகிறோம். சாக்தம் என்றால் சக்தி வழிபாடு. அந்த இருப்பு நிலையாக இருக்கிற இறைவனே இயக்க நிலையாக விண்ணாக மலர்ச்சி பெற்று பஞ்சபூதங்களாக எழுச்சி பெற்று இயங்கி
அனைத்து உயிர்களையும் பிரபஞ்சத்தையும் காத்து கொண்டிருக்கின்ற மேன்மையை கருதி அந்த சக்தியையே இறைவனாக வழிபட்ட நிலை இயக்க நிலை வழிபாடு. இது சாக்தம் என்று சொல்வோம். வைணவத்தில விஷ்ணுவை வழிபடுகிறோம். விஷ்ணு என்பவர் சங்கு சக்கரதாரி என்று சொல்றோம் இல்லையா? அப்ப இறைவனே விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, பஞ்சபூதங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் விஷ்ணு பார்க்கடல்ல படுத்து கொண்டிருப்பார். சரிங்களா? அவர் கையில் என்ன இருக்கும்? சங்கு இருக்கும். சப்தத்தினுடைய வெளிப்பாடு. இறைவனே ஒளியாக சப்தமாக இருக்கிறான் என்பதற்கான வெளிப்பாடுதான் சங்கு. சக்கரம் இறைவனே அணுவிலே சுழற்சியாக இருக்கிறான் என்பதை உணர்த்துவதற்கு தான் சக்கரம். அப்போ இறைவன் ஆற்றல் தான் ஒளியாக அலையாக இயக்கமாக இருக்கிறது. அது எல்லையற்ற பெரிய அளவில் இருக்குதுங்கிறத உணர்த்துறதுக்கு தான் விஷ்ணுவனுடைய வழிபாடு நமக்கு சொல்லுது. சரிங்களா? இது எங்கெல்லாம் இருக்குன்னா பிரபஞ்சம் முழுக்க இருக்குது. அதனாலதான் விஸ்வரூப தரிசனத்தை அடிக்கடி விஷ்ணு பகவான் காட்டுவதாக நம்ம புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுது. பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கு இந்த ஒளியும் சுழற்சி. சரிங்களா? அடுத்தது சௌர சமயம். சூரியனை இறைவனாக வழிபடக்கூடியது. ஒளி என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் இதுதானே நம்மை காத்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த நம்ம முன்னோர்கள் சௌர சமயத்தை உருவாக்கி சூரியனை கடவுளாக வழிபட்டார்கள். அதுவும் பஞ்சபூதத்தினுடைய வெளிப்பாடுதான். கானாபத்தியம் என்பது விநாயகர். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்றும் சொல்லலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்றும் சொல்லலாம். ஆக்சுவலா அது கரெக்ட் பஞ்சபூத வழிபாடு தான். 5 கரத்தினை யானை முகத்தினை நம்ம பாடுறது 5 கரம் எதுன்னா இறைவனுடைய 5 தன்மைகள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண். இந்த 5ஐயும் தான் விநாயகர் தத்துவத்தை உணர்த்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது கானாபத்திய சமயம் என்று சொல்கிறோம். கணபதி வழிபாடு. அதுக்கு அடுத்தது கடைசியா இருக்கிறது தான் கௌமார சமயம். அது கந்தன், காந்தன் என்று சொல்லக்கூடிய அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம். அடுத்தது மனம். இந்த மனம் கடைசியில் இருக்கிறது 3 சுழி முன்னாடி இருக்கணும், 2 சுழி பின்னாடி இருக்கணும். இதுல மாத்தி போட்டிருக்காங்க. சரிங்களா? 3 சுழி வந்ததுன்னா வாசனை என்று அர்த்தம், 2 சுழி வந்ததுன்னா மனசு, மைண்ட் என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த இறை ஆற்றலே தான் சிவமே தான் சக்தியாகி, சக்தியிலிருந்து ஒளி சுழற்சியாகி, அதுக்கு அடுத்தது அதுவே ஒளியாகி வெப்பமாகி, அதுவே பஞ்சபூதங்களாகி, அதுவே 6 விதமான தன்மாற்றமாக காந்தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த முன்னோர்கள் இந்த 6 விதமான சமயங்களை வகுத்து வழிபட்டு வந்தனர். சரிங்க? ஆனா எல்லாத்துக்கும் மூளை என்ன? ஒண்ணுதான். அப்ப ஆதி மனிதன் இருந்தான், அவனுக்கு மொழி என்பது கிடையாது, காட்டுவாசி போல வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவன் அறிவு வளர்ச்சி பெற்ற போது மொழி உருவாயிற்று. அவன் கத்தி கத்தி பேசினா அந்த கத்தல்களிலிருந்து மொழி உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் புரிதலுக்காக எழுத்துக்கள் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதற்கடுத்து இயற்கையினுடைய சிறப்புகள் அவன் சிந்தித்து உணர்ந்து கொண்டான். இயற்கையினுடைய சீற்றத்தை பார்த்து பயந்தான். அப்ப இயற்கையினுடைய சிறப்புகளை உணர்ந்த போது நன்றி உணர்வின் பால் என்ன பண்ணான்? இறைவனை வழிபட்டான். இயற்கை சீற்றத்தை பார்த்த போது பய உணர்வுல இறைவனை வழிபட்டான். இப்ப 2 விதத்துல இறை வழிபாடு நடந்திருக்கு. சரிங்களா? சூரியன் தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த போது சூரியனை வழிபட்டோம். சரிங்களா? நீரின்றி அமையாது என்று உணர்ந்த போது நீரை வழிபட்டோம். அதே சமயம் ஒரு நெருப்பு நம்மை தாக்கி அழித்த போது பயத்தால் நெருப்பையும் வழிபட்டோம்.
சரிங்களா? அப்ப அதிலிருந்து இயற்கையை வணங்கக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக வந்து விட்டது. அதனால பாருங்க, நம்ம மண்ணிலிருந்து தான் வாழ்றோம். நம்மள மண்ணு தூக்கி தாங்கிட்டு இருக்கு. நிலநடுக்கம் வந்ததுன்னா நம்மள இல்லாம பண்ணிருது. அப்ப அதன் மேல நன்றி உணர்வுலயும், பய உணர்வுலயும் நிலத்தை வழிபட்டோம், நீரை வழிபட்டோம், நெருப்பை வழிபட்டோம், காற்றை வழிபட்டோம், விண்ணை வழிபட்டோம். சரிங்களா? பஞ்சபூதங்களை வழிபட்டோம். பல உயிர்களையும் நம்ம வழிபட்டோம். சரிங்களா? இன்னும் அந்த வழிபாடுகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இயற்கையில நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சிலை வழிபாடு உருவானது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா 16 செல்வங்கள் தேவை. அப்ப அந்த 16 செல்வங்களையும் அவன் பெறுவதற்கு பல்வேறு முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்தார்கள். அந்த முறைகள்ல ஒன்றுதான் சிலை வழிபாடு. சிலையை ஒரு குறிப்பிட்ட அளவிலே உற்பத்தி செய்து, அதை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது, அவருடைய தன்மை, குணம் எல்லாம் மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ அந்த விதத்திலே சிலை வழிபாடு உருவாக்கப்பட்டு, கோவில்களிலே இறை வழிபாடாக அது நடத்தப்பட்டு வந்தது. இதனுடைய தொடர்ச்சி தான் பண்பாடு, கலாச்சாரம் என்று பல்வேறு விஷயங்கள் நமது சமுதாயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இறை வழிபாடு அப்படிங்கிறது தான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரமாக கடைசியா வந்து நிக்குது. அப்ப அங்கங்க இருந்த மக்கள், அங்கங்க இருந்த இயற்கை சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல இயற்கையை வழிபட்டு வந்தாங்க. அங்கங்க இருந்த மக்களுடைய சிந்தனை உயர, 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 உயர கடவுள் யார் என்பதை பற்றி ஆழமான சிந்தனை வந்தது. அப்ப அதுல அவங்க புறத்திலேயோ, அகத்திலேயோ ஆய்வு செய்து இறைவனை உணர்ந்தார்கள். அப்ப அந்த இறைவனை உணர்ந்த போதுதான் உண்மை தெரிந்தது. மனித வாழ்க்கை இறை உணர்வுக்காக வந்தது என்பது. அப்ப அதுல மனிதன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அறியாமையில துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, அதை நீக்குவதற்கு இந்த இறை வழிபாட்டு முறைகளை சடங்குகளாக, சம்பிரதாயங்களாக மாற்றி நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்க. சரிங்களா? இதுதான் நம்ம பண்பாடு, கலாச்சாரமாக இருக்கிறது. இந்த உண்மை தெரியாததால, இப்ப நம்ம பண்பாடு, கலாச்சாரத்தை எல்லாம் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? நமக்குன்னு ஒரு பண்பாடு, கலாச்சாரம் இருக்கு இல்லையா? அப்போ வெளி மக்களுக்குன்னு ஒரு பண்பாடு, கலாச்சாரம் இருக்கு. இப்ப எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிக்கிறோம். இல்லையா? அது அப்படி குழப்புறதுக்கு இல்ல. அதை பற்றிய தெளிவு நம்மகிட்ட நல்லா இருக்கணும். இங்க இருக்கிற இயற்கைக்கு தகுந்தாற் போல நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் உருவாக்கப்பட்டிருக்கும். அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு துன்பம் வராது. சரிங்களா? மற்றது எல்லாத்தையும் போட்டு குழப்பும்போது, அது பல்வேறு தொந்தரவுகளை நம்மகிட்ட ஏற்படுத்தும். சரி. இது ஒரு செய்தி. அடுத்து திருவள்ளுவர், வள்ளலார், பாரதியார், இன்னும் பல விஞ்ஞானிகள், பல மகான்களுடைய பாடல்கள்ல எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரே தெய்வம் தான். அது சுத்த வெளிதான். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வரைக்கும் அந்த சுத்த வெளியைத்தான், எல்லையற்ற வெளியைத்தான் தெய்வம் என்று சொல்லி நமக்கு விளக்கி சொல்றாங்க. பாரதியாருடைய பரசிவ வெள்ளமாகட்டும், வள்ளுவர் கூறக்கூடிய குறள்கள் இருக்கட்டும், வள்ளலார் சொல்லக்கூடிய அருட்பெருஞ்சோதி அகவல்லியா இருக்கட்டும், எல்லாருமே இந்த வெளியைத்தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள். அப்ப சுத்த வெளிதான் நிரந்தரமானது, எப்பொழுதும் இருக்கக்கூடியது, அழிவற்றது, அது கும்மிருட்டாக இருக்கிறது. சுத்த வெளிக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை, மூலமும் இல்லை, முடிவும் இல்லை. அடிமுடி காணாத சிவன் என்று சொல்றோமே, அது சுத்த வெளியைத்தான். அப்ப அது அனாதியாக இருக்கிறது. அது கூட யாரும் இல்லை. அது ஒன்றுதான் எல்லையற்றதாக இருக்கிறது. அது எங்கும் நிறைந்து கொண்டிருக்கிற பாய்ம பொருளாக இருக்கிறது. அப்ப அந்த இன்னும் 2 ஸ்லைடு தான் முடிஞ்சுது. இன்னைக்கு இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்ப சுத்தவெளியே தெய்வம். இறைவெளி என்பது வெற்றிடம் இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட் இந்த இடத்த நல்லா கவனிங்க. அந்த எல்லையற்ற பெருவெளி என்பது அங்க என்ன இருக்குது? அது ஒண்ணுமே இல்லாத இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் தப்பு.
அப்பதான் மகரிஷி சொல்றாரு. மகரிஷி ஒரு சயின்டிஸ்ட் கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது சுத்த வெளியை பற்றி பேசுறாரு. அப்ப எல்லாரும் கேக்குறாங்க. அங்க ஒருத்தர் எந்திரிச்சு கேக்குறாரு எல்லாரோட சார்பா. நீங்க சுத்த வெளியை பத்தி எல்லாம் சொல்றீங்க, நல்லா தான் சொல்றீங்க, தெளிவா தான் இருக்குது. பட் இதுதான் சர்வ வல்லமை உடையதுன்னு சொல்றீங்களே, எப்படி நாங்க நம்ப முடியலன்னு கேக்குறாரு. அப்ப மகரிஷி அந்த இடத்துல தான் சொல்றாரு, தாங்கும் பொருள் வலியதா, தாங்கி கொண்டிருக்கிற பொருள் வலியதா என்று கேட்கும்போது தாங்கி கொண்டிருக்கிற பொருள். அப்ப இந்த பூமியோட வெயிட் எவ்வளோ, சூரியனோட வெயிட் எவ்வளோ, இதனுடைய மொத்த வெயிட் எவ்வளோ, இத்தனை அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாமே இந்த சுத்த வெளியில மிதந்து உருண்டு ஓடிக்கொண்டிருக்குதே. அப்ப எது வலியது என்று கேட்கும்போது அந்த சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய தாங்கி கொண்டிருக்கிற பொருள் தான் வலியது என்று அந்த விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். சரிங்களா? அப்ப அதை வைத்துதான் மகிழ்ச்சி சொல்றாரு சுத்த வெளிதான் தெய்வம். அப்ப மகிழ்ச்சி என்ன கடைசியா என்ன ஒரு நிலைக்கு வர்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கிற மதங்கள் எல்லாமே மனிதனை தெய்வமாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் மனிதனை மிருகமாக்கி கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. மதத்தின் பேரால நம்ம அடிச்சுக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம், வெட்டிக்கிறோம், குத்திக்கிறோம், கொலை நடக்குது, போர் வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு நடக்கிற போர் முதல் கொண்டு காரணம் என்னன்னா அடிப்படை மதம் தான். மேலோட்டமான காரணம் என்ன வேணா சொல்லிக்கலாம். பட் அடிப்படையில நீயா நானா, உன் மதம் பெரியதா, என் மதம் பெரியதா அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளவு துன்பத்திற்கு காரணமா இருக்குது. அப்ப இது எல்லாத்தையும் மகரிஷி என்ன சொல்றாரு, ஒரு குடையின் கீழே கொண்டு வரணும். அப்ப மகரிஷி அவங்க தோற்றுவித்த ஒரு சமயம் இருக்குது. உலக பொது அருள் நெறி சமயம். இது உலகத்திற்கே பொதுவான சமயம். அருள் நெறியாகிய இறைநிலையினுடைய தன்மைகளை கொடுக்கக்கூடிய சமயம். மதம் என்று அவர் பேர் வைக்கல பாருங்க. சம ஈயம், எல்லோரும் சமம் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடுதான் சமயம் என்று சொல்கிறோம். சரிங்களா? இப்ப மகரிஷி தோற்றுவித்த சமயம் உலக பொது அருள்நெறி சமயம். அதுல 2 தன்மை கடவுளுக்கு என்று சொல்கிறது வேதாத்திரியம். ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று பராமரிப்பு. இறை ஆற்றல் நம் எல்லோரையும் பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறது எல்லா நிலைகளில் இருந்தும். சரிங்களா? அப்போ கடவுள் என்பது ஒன்றுதான். மதம் நமக்கு ஒன்று என்பதே போதும். அப்ப எல்லா மதத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு வேதாத்திரியம் இருக்கிறது. வேதாத்திரியம் சரியா முறையா படித்தவர்கள் நாம ஒரு மதத்தை மட்டும் உயர்வாகவோ மற்ற மதங்களை தாழ்வாகவோ பேசுறது கிடையாது. ஏன்னா எல்லா மதத்தையும் உருவாக்குனது ஞானிகள் தான். எல்லா மதத்தில் இருப்பவர்களும் மனிதர்கள் தான். சரிங்களா? எல்லா மதத்திலையும் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது. அப்ப அந்தந்த மதத்தில் இருப்பவர்கள் அந்தந்த மதத்தினுடைய உண்மை தத்துவத்தை புரிந்து உணர்ந்து வாழ்ந்தோம்னா எல்லாம் ஒன்று என்ற நிலைக்கு நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறத மகரிஷி ரொம்ப தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறாங்க. சரி, அந்த விதத்துல கடவுள் என்பது ஒன்றுதான். அது சுத்த வெளிதான். அது எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கிறது. அது நமக்கு உள்ளும் புறமும் இருக்கிறது. அதை தேடி எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. தியானத்தில் நாம் ஆழமாக செல்லும் போது அதை நம்ம உணர முடியும் என்பதை மகரிஷி அவங்க நமக்கு இதுல தெளிவுபடுத்துறாங்க. நீங்களும் இதை சிந்தித்து தெளிவு பெறணும். ஏதோ நம்ம சொல்லிட்டோமேன்னு ஏற்றுக்கொள்ளாம இந்த சொன்ன தத்துவம் எல்லாம் உண்மைதானா? இப்ப நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம்னு யாரும் சொல்லல. போங்க. போய் அங்க என்ன உண்மை நிலையோ அதை புரிந்து அந்த இறை வழிபாட்டுல ஈடுபடுங்க. ஏதோ சடங்கு சம்பிரதாயமாக செய்யாம அதற்குள்ள என்ன இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து நம்ம செய்யும் போது அதனுடைய முழு பலனையும் நம்ம பெற முடியும். ஓகே, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. நல்லா தொடர்ந்து தற்சோதனை பயிற்சியெல்லாம் நல்லா சிறப்பா பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்ககிட்ட ஒரு முழு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க பெற முடியும். தற்சோதனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
நைட்டு 8:30 மணிக்கு டெய்லியும் தற்சோதனை நடக்குது. அதுலயும் வாய்ப்பு இருக்கிறவங்க முழுமையா வந்து கலந்துக்கோங்க. எது ஒண்ணுமே ரொம்ப சிம்பிள். நாம் அதுல போய் இணைஞ்சிட்டோம்னா போதும். என்ன சொல்லுவாங்க? ஒரு பஸ் ஏர்றப்ப கூட கூட்டத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா போதும். அவங்களே ஏத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நாம அந்த நேரத்துல இணைஞ்சிட்டோம்னா போதும். அந்த இணையறது மட்டும் நம்ம கையில இருக்கு. அது இது ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காம, செல்போன்ல அத பார்க்கறது, நியாயம் பேசுறது, மற்ற வேலைகள் எதுவும் செய்யாம, அந்த ஒரு 1/2 மணி நேரம் நம்மை நாம சீர்படுத்துவதற்கான நேரமாக நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளணும். இன்னைக்கு இரவு எல்லாருமே தற்சோதனைக்கு வாங்க. நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில நிகழட்டும். வாழ்க வளமுடன். சில அறிவிப்புகள் மட்டும். அதாவது ஆ நம்முடைய மாணவர் பயிற்சி இப்ப நடக்குது. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் சிறிய மாணவர்களுக்கான மாணவர் பயிற்சி 5 நாள் வகுப்பு. அதேபோல 7ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பெரிய மாணவிகள் கேர்ல்ஸ்க்கான வகுப்பு. அப்புறம் 13லிருந்து 17 வரைக்கும் பெரிய மாணவர்களுக்கான வகுப்பு நடக்குது. சரிங்களா? இதுல உங்களுக்கு தெரிந்த குழந்தைகள், உங்கள் இல்ல குழந்தைகள் எல்லாத்தையும் நிச்சயமா சேர்த்துங்க. 50, 50 பேருக்கு மட்டும் தான் வாய்ப்பு. ரொம்ப ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்கும். தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் கடைசி நேரத்துல நான் வர்றேன், நீ வர்றேன்னு கேட்டீங்கன்னா இடம் இருக்காது. அதனால நம்ம இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிற அன்பர்கள் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. பெரியவங்களுக்கு நம்ம மாதம் மாதம் நடத்துறோம். எப்ப வேணா நீங்க பயிற்சிக்கு வரலாம். ஆனா மாணவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை தான் நடத்துறோம். அது முழுக்க முழுக்க அவங்களுக்கு நல்ல ஒரு என்ஜாயபிளா, நல்ல சந்தோஷமா அவங்க வந்துட்டு போவாங்க. அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை நம்மால ஏற்படுத்த முடியும். அதற்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மாணவ சமுதாயம் எப்படி இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கு நிச்சயமா அந்த பயிற்சி போய் சேரணும். அது நம்ம ஒவ்வொருத்தரோட கடமை. ஆளுக்கு ஒருவரையாவது நீங்க அந்த பயிற்சியில இணைக்கிறதுக்கு தீவிரமா முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அது சிறப்பா நடக்கட்டும். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.